தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 30-31 ஐவசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி நித்திய ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே இந்த காலைவேளையில் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். தேவாவியான எங்களுக்கு உதவி செய்வீராக. விதமாக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைவதை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசுவுக்குள் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், குமாரனாகிய இயேசுவுக்குள் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். பாருங்க, மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் விலக வேண்டும். பாவம் விலகாத பட்சத்தில் தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்க முடியாது. பாவம் மனிதர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறது. இந்த பாவம் எப்படி உள்ளே நுழைந்தது, எப்படி உள்ள நுழைஞ்சிச்சுன்னா, பாருங்க, ஆதி மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்ததுனால பாவம் உள்ளே வந்து உலகத்துக்குள்ள பிரவேசித்து எல்லாரையும் ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இது எப்படி இருக்குதுன்னா, ஊரில் ஒரு பெரிய குளம் இருக்குது. ஒரு மனுஷன் போய் அதை உடைச்சு விடுறான். உடைச்சு விடுற அவனையும் அடிச்சுட்டு போயிடுது தண்ணி. அவனை அடிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லை, குளத்தை உடைக்காத மற்றவர்களையும் அடிச்சுட்டு போயிடுது. அவனை போல குளத்தை உடைச்சு விடாத மற்றவர்களையும் அடிச்சுட்டு போகுது. பாருங்க, இப்படிதான் ஆதாமின் மூலமாக பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அரக்கனை போல ஆண்டு கொண்டிருக்கிற பாவம் விலகுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. கவனிங்க. அப்ப சிலர் கேட்குறாங்க, அப்ப எந்த ரத்தத்தை வேணாலும் சிந்தலாம் ஐயா? நான் ஆட்டு ரத்தத்தை சிந்துறேன், கோழி ரத்தத்தை சிந்துறேன், மாட்டு ரத்தத்தை சிந்துறேன், என் பாவம் மன்னிக்கப்படும் அல்லவா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. அதுக்கும் வேதம் சொல்லுகிறது, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அப்ப எந்த ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யும்? எந்த ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை அவனை விட்டு அகற்றும் என்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனிதர்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, கிறிஸ்தவம் ஒரு ரத்த மார்க்கம்.
இட்ஸ் a bloody way. யாருடைய ரத்தம் பெருசாக பேசப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அருமையானவர்களே, அது பெரிதாக பேசப்படுகிறது. உலகத்தில் வாழுகிற மனுஷனுடைய ரத்தம் பாவ ரத்தம். ஆகவே ஒரு மனுஷனுடைய ரத்தம் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை கழுவாது. ஏன்னா பாவ ரத்தம் பாவத்தை கழுவாது. இயேசுவின் ரத்தம் வித்தியாசமான ரத்தம், விசேஷமான ரத்தம். அது தேவ ரத்தம். பாருங்க, நற்செய்தி என்னவென்றால், அந்த ரத்தத்தை, தேவ ரத்தத்தை சுமந்து கொண்டு இயேசு இந்த உலகத்திலே வந்தார். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். மனுமக்களுக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அந்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு சவதரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேணாம். புண்ணிய கிரியைகளை செய்கிறதன் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாகாது. மனுஷத்தினுடைய நற்கிரியைகளின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் ஒன்றும் செல்லாது தேவனுடைய பார்வையில். மனுஷனுடைய பாவம் நீங்கும்படியாக தேவன் ஒரு வழியை வகுத்து வச்சிருக்கிறாரு. பரிசுத்த தேவகுமாரன் அந்த உலகத்தில் அனுப்பி அவரை சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை எல்லாம் எடுத்து அவர் மேல சுமத்தி அவரை தண்டித்து பாவ கணக்கை தீர்த்து பாவ மன்னிப்பு இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஏனென்றால் எல்லா மனிதர்களையும் தேவன் நேசிக்கிறார். அவை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுதான் செய்யணும். இயேசுவின் ரத்தத்தின் மேல நம்பிக்கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது பாவ மன்னிப்பு உண்டாகிறது. குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாகிறது. பாவம் விலகும் போது ஆசீர்வாதங்கள் மடை திறந்த வெள்ளம் போல வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். அநேருடைய கேள்வி என்னன்னா, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது என்கிற கேள்வியோடு மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் விலகுனா தானே ஆசீர்வாதம் வரும். பாவம் விலகுவதற்கு ஒரே வழி இயேசுவின் ரத்தம். ஆகவே இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகத்தான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவே நீதியாயிருக்கிறார். இங்க நான் வாசிக்கணும் இல்லையா? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்க, போன முறை இயேசுவே நம்முடைய ஞானமாயிருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு இயேசுவே நம்முடைய நீதியாயிருக்கிறார். நீதி என்பது வேதத்திலே சொல்லப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ரைட்டியஸ்னஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். பாருங்க, நீதி என்பது மிக முக்கியமான ஒரு பாடம். இயேசு நீதியை பற்றி சொன்ன 2 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எதன் மேல் பசி தாகமுள்ளவர்கள்? நீதியின் மேல். பாருங்க, இயேசு சொல்றாரு, அப்ப மனுஷனுடைய உள்ளத்துல ஆவிக்குரிய ரீதியில உண்மையான திருப்தி உண்டாகணும்னா மனுஷன் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவனா இருக்க வேண்டும், நீதியை தேடுகிறவனா இருக்க வேண்டும். அப்படி நீதியை தேடி நீதியை பற்றி அறிந்து கொள்ளும் போது பாருங்க, ஆவிக்குரிய ரீதியிலே மெய்யான திருப்தி உண்டாகிறது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நீதியை குறித்து அறியாத பட்சத்துல உள்ளத்துல மெய்யான திருப்தி உண்டாவதற்கு சாத்தியமில்லை. கவனிங்க, வாழ்க்கை நல்ல திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு நீதி அறிந்து கொள்வது அஸ்திபாரமாக இருக்கிறது. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்ப மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு 6:33 பாருங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்புறம்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, முதலாவது தேவனை ராஜாவாக தேடுங்கள். தேவனை ராஜா என்கிற ஸ்தானத்தை அவருக்கு கொடுங்கள். தேவனுக்கு ராஜா என்கிற ஸ்தானத்தை கொடுங்கள். தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக வையுங்கள். அது முதலாவது நிபந்தனை. அடுத்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும், அடுத்து நீதியையும் தேடுங்கள். நீதினா என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீதியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்ப நீதியை குறித்த அறிவையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறார். ஒன்று பிரிக்க முடியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பெருகணுமா, நீதி என்னதென்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் தேவ நீதியை குறித்த அறிவும் உணர்வும் பெருகிறதோ அவ்வளவு தூரம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படி கொடுக்கிறாராம்? கூட கொடுக்கிறாராம். கவனிங்க, என்ன நன்மைகள்? சாப்பாட்டுக்கு அடுத்த நன்மைகள். என்ன நன்மைகள்? உடுத்துறதுக்கு அடுத்த நன்மைகள். என்ன நன்மைகள்? வாழ்வதற்கு அடுத்த நன்மைகள். என்ன நன்மைகள்? குடும்பத்துக்கு அடுத்த நன்மைகள். எல்லா நன்மைகளையும் நம்முடைய தேவன் நமக்கு கூட கொடுக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற எனக்கு அவர் எல்லா நன்மைகளையும் கூட கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற எனக்கு தேவன் எல்லா நன்மைகளையும் கூட்டி கொடுக்கிறார். உண்மையாங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். நீதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, சிலர் சொல்றாங்க, நீதி என்றால் ஒரு பாவமும் ஒருபோதும் செய்யாத ஒரு பரிசுத்தவான், அவர்தான் நீதிமான். அதுதான் நீதி. ஒரு பாவமும் ஒருபோதும் செய்யாத பரிசுத்தவான் தான் நீதிமான். ஒருபோதும் ஒரு பாவமும் செய்யாத ஒரு நிலைமை தான் நீதி அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. தப்பு. அப்படி யாருமே கிடையாது. கவனியுங்கள். அப்ப நீதினா என்னையா அர்த்தம்? நீதினா என்னன்னா, பாருங்க, தேவனுடைய சமூகத்திலே குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி, ஸ்லாக்கியம், அதுதான் நீதி. கவனிங்க, righteousness is standing before God without a sense of guilt, condemnation or inferiority. தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி, அதுக்கு பேர் தான் நீதி. கவனிங்க, இந்த நீதிக்கு ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது ஒரு பிரசங்கர் இப்படி சொல்றாரு, ஜஸ்டிஃபைடு அப்படின்னா நீதிமானாக்கப்பட்டவன் அர்த்தம். அவர் இப்படி விளக்கம் கொடுக்கிறாரு, ஜஸ்டிஃபைடுனா ஜஸ்டிஃபை ஹேட் நெவர் சின்ட். அதாவது ஜஸ்டிஃபைட்னா ஒரு போதும் நான் பாவம் செய்யாதவனை போல தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறேன். அதுதான் நீதிகரிக்கப்படுதல். நீதிமான் என்பதற்கு அதான் அர்த்தமா? என்ன ஆச்சரியம்! தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எப்படி நீதிமான்கள்னா என்ன என்ன ஒரு நிலைமைன்னா, ஒரு போதும் ஒரு பாவமும் செய்யாதவர்களை போல தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்களாம். என்ன ஆச்சரியம்! பிறந்ததுல இருந்து பாவம் செஞ்சிட்டு இருந்தோம் நாம. நான்லாம் அப்படிதான் இருந்தேன். ஏகப்பட்ட பாவங்களை செஞ்ச ஆளு நான். ஆனா இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசு என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு. நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்னா, ஒரு பாவமும் செய்யாதவனை போல நிற்கிறேன்னா. என்ன கிருபை பாருங்க! என்னை யார் இப்படி நிறுத்தினதுன்னு கேட்டீங்கன்னா,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி நிறுத்தி இருக்கிறாரு. என்னை மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுக்கு முன்பாக ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களைப் போல கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாராம். இதுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னா நிரபராதின்னு அர்த்தமா. கவனிங்க, நாம குற்றம் செஞ்சவங்க, தண்டனைக்கு உரியவங்க. ஆனால் இயேசு அந்த குற்றங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு, இயேசு அந்த தண்டனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மை நிரபராதிகளாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆதியிலே மனுஷனை தேவனை விதமாக சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க ஆதியாகமத்தின் புத்தகம், சீக்கிரம் ஆதியாகமம் 1:27 பாருங்க. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, தேவன் மனுஷனை அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்தாராம். பாருங்க, வேற சிருஷ்டிப்புகளையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆதியாகமத்தில் யானையை பார்க்குறோம், புலியை பார்க்குறோம், சிங்கத்தை பார்க்குறோம், மிருகங்கள், அப்புறம் கழுகு, தீக்கோழி, பறவைகள் அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் திமிங்கலம், டால்ஃபின்னு, சுறாமீன், மீன்கள் அதெல்லாம் பார்க்குறோம். எல்லாம் தேவனுடைய படைப்புகள் தான். அந்த காலத்திலலாம் பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்க்கணுன்னா, மிருகங்களை பார்க்கணுன்னா காட்டுக்கு தான் போகணும். ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டே பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். என்ன மிருகத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அதை செல்ஃபோன்லேயே பார்க்கலாம். அந்த அளவுக்கு காலம் முன்னேறிடுச்சு பாருங்க. கவனியங்கள், எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு. மீன்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆனால் எதுவும் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் பாருங்க தேர்ட் கிளாஸ். மீன், மிருகம், பறவை எல்லாம் தேர்ட் கிளாஸ். மனுஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேவனுடைய ரூபத்தின்படியும் தேவனுடைய சாயலின்படியையும் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது ஆகவே தான் மனிதனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது மனிதன் தேவனுடைய குமாரன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்போம் லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 3:38 பாருங்க. லூக்கா 3:38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். எடுத்துறீங்களா? ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டாங்க. ஆனால் உண்மையான அது எப்படி சொல்லிட்டு வருதோ அப்படிதான் சொல்லணும். மொழிபெயர்ப்பாளர்களுக்கே சில நேரங்களில் சந்தேகம் வந்துருக்கு. ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டாங்க. ஆனால் இங்கிலீஷில் எப்படி வருகிறது? ஆடம் வாஸ் த சன் ஆஃப் காட். மனிதன் தேவனுடைய குமாரன். யோசித்து பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு கனம், மனுஷனுக்கு எவ்வளவு மகிமை, எவ்வளவு உயர்வு, மனுஷனுக்கு எவ்வளவு ராஜரீகம். இதெல்லாம் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கிறீங்களா? இதெல்லாம் எண்ணி பார்த்து அருமையானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும்படி நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். நம்மளை வெறும் மிருகமா படைக்கல, நம்மளை ஒரு மீனா படைக்கல. மீனா படைச்சிருந்தாருன்னா பிடிச்சிட்டு வந்து வெட்டிவிடுவாங்க, நம்மளை வெட்டி சாப்பிட்டுருவாங்க. நல்ல வேளை கர்த்தர் நம்மளை மீனா படைக்கல, பறவையா படைக்கல. அருமையானவர்களே, அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் பாருங்க அவருடைய பிள்ளைகளாக படைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக படைத்திருக்கிறார். நீங்க மனுஷன் சொல்றான், ஐ எம் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன் அனிமல் அப்படிங்கிறான். பெரிய அறிவாளிகள் பாருங்க, படித்தவங்க. நான் ஒன்றும் மிருகத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானவன் கிடையாது இப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் வேதம் அப்படி போதிக்கல. இயேசு ஒரு முறை ஒரு ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்க ஒருத்தன் சூம்பின கையை உடையவன் உட்கார்ந்துருக்கிறான். அவனை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அங்க பரிசேயர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. தேவாலயத்தில் பரிசேயர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க.
மதவாதிகள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க போல. கவனிங்க, நாம் ஒரு மதவாதியாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பரிசேயர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவனுடைய நோக்கம் என்னன்னா, ஓய்வு நாள் இன்னைக்கு, இவர் சோமாக்குகிறவர், அவனை சோமாக்க போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்தம் கொடுக்குறானுங்க. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இயேசு கேட்குறாரு, உங்களில் ஒருவனுக்கு ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்துச்சுன்னா அந்த ஆட்டை பிடித்து தூக்கி விடுகிறது இல்லையா? மனுஷன் ஆட்டை பார்க்கலாம் எவ்வளவோ விசேஷத்தவனா இருக்கிறான்றார் இயேசு. கவனிங்க, இவன் சொல்றான் நான் மிருகம்ன்றான், மிருகமும் நானும் ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் இல்லைன்றான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, மனுஷன் ஆட்டை பார்க்கலாம் எவ்வளவோ விசேஷித்தவனா இருக்கிறான். ஒரு ஆடு குழியில விழுந்து அதை தூக்கி விட நீ யோசித்தன்னா, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மனுஷன் வியாதியா இருந்தான்னா அவனை கண்டிப்பா சுகமாக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நம்முடைய தேவன் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய வியாதிகளை அவர் சுகமாக்க விரும்புகிறார். சுகமடைவதுதான் அவருடைய சித்தம். ஒருவேளை யாராவது ஆண்டவருடைய சித்தம் என்னமோ, நான் சுகமாகிறது அவருடைய சித்தமா என்கிற ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னா, அந்த குஷ்டரோகிட்ட இயேசு சொன்னார்ல, அதை தான் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாரு. சித்தம் உண்டு சுத்தமாக, சித்தம் உண்டு சுகமாக. நம்முடைய தேவன் சுகமாக்குகிற தேவன். இருக்கிறீங்களா? ஆகவே பாருங்க, மனிதர்களை விசேஷமானவர்களாக அவர் படைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்துல. பாருங்க, ஏன் அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் உண்டாக்கினார்? அடுத்த கேள்வி. மனுஷனை ஏன் அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் உண்டாக்கினார்? ஏன் தெரியுமா? அவரோடு அருமையானவர்களை நெருங்கி பழகி, அவரோடு உறவாடி, அவரோடு ஐக்கியம் கொண்டு அவரை சந்தோஷப்படுத்தும்படி. ஒரு மனைவி கணவனோடு இசைந்திருக்கிறது போல மனுஷன் தேவனோடு அருமையானவர்களே இசைந்திருந்து அவருக்கு மகிமையை செலுத்தும்படி தேவன் பாருங்க அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்கினார். அவரோடு இடைவெளி இல்லாமல் நெருக்கமாயிருப்பதற்கு பெயர் தான் நீதி. விளங்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனோடு இடைவெளி இல்லாமல் நல்ல நெருங்கி பழகுவதற்கு அந்த ஸ்தானம் இருக்குதே, அதுக்கு பேர் தான் நீதி. மனுஷன் தேவகுமாரன் என்று அவனை பற்றி நம்ம சொல்லுகிறோம். ஏன்னா மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்து என்ன செஞ்சான்? வந்தான். மனுஷன் தேவனுடைய பார்வையில விசேஷ ஒரு படைப்பு. தேவனுடைய பார்வையில மனுஷன் ரொம்ப விசேஷமானவனா இருக்கிறான். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில ரொம்ப விசேஷமானவர்களா இருக்கிறோம். சில நேரங்களில் நம்மளை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி ஆட்கள் பேசுறாங்க. அப்படி பேசும்போது நம்ம ஐயோ நம்மளை இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதைரியப்படுகிறோம். தேவனுடைய மக்களே, ஒருவேளை இவங்க பேசிட்டு கிடக்கட்டும், ஆனா கர்த்தர் உங்களை பற்றி உயர்ந்த காரியங்களை பேசுகிறார். கர்த்தர் உங்களை பற்றி சொல்லும்போது, நீ என் பார்வையில விசேஷமானவன், மகனே மகளே, நீ என் பார்வையில விசேஷமானவன். இப்ப நீங்க இவங்க என்ன சொல்றாங்கன்றது கேட்க கூடாது. தேவன் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை மனசுல வைக்கணும். நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவான், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவான், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். பாருங்க, ஏன்னா அவரோடு உறவாடும்படி அவருடைய பிள்ளைகளாக அவருக்குள்ளே இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. ரொம்ப அறிவாளிகள்லாம் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. என்ன சொல்றாங்க? மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்றாங்க. குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லி சொல்லுகிற ஒரு ஆள்கிட்ட போய் உங்க அப்பா குரங்குன்னு சொன்னா அவருக்கு மூக்குல வந்துருது கோபம். எங்க அப்பாவையா குரங்குன்னு சொன்னான்னு சொல்லி சண்டைக்கு வர்றாரு. அப்பாவை குரங்குன்னு ஒத்துக்கிட மனசு இல்லை. ஆனா மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லி என்ன செய்யறாரு? நம்புகிறாரு. இல்லைங்க, மனுஷன் குரங்குல இருந்து வரல,
மனுஷன் தேவாதி தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிறான். இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம். நம்மை சிருஷ்டித்ததும் அவர்தான், நம்மை மறுபடியும் பிறப்பித்ததும் அவர்தான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். சத்தியத்தை நாம் நம்புகிறோம். எத்தனை பேர் சத்தியத்தை நம்புறீங்க? சத்திய வேதம் சொல்லுகிறத நம்புகிறோம். பொய்களை நம்பி ஏமாந்து போகிற உலகத்துல சத்தியத்தை நம்பி வாழ்ந்திருக்கிற கூட்டம் தான் நாம. அருமையான, பொய்களை நம்பி தோற்று போகிற இந்த உலகத்துல சத்தியத்தை நம்பி வெற்றி பெறுகிற கூட்டம் தான் நாம. நம்ம சத்தியத்தை நம்புகிறோம். திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2 7வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். பாருங்க, சரீரத்தை மண்ணில் இருந்து எடுத்தாராம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற 16 வகையான வேதிப்பொருட்கள் சரீரத்தில் இருக்குது, அப்படியே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கர்த்தர் இந்த சரீரத்தை பூமியின் மண்ணிலிருந்து எடுத்திருக்கிறாரு. சரீரம் மண்ணுக்குள்ள இருந்து வந்திருக்குது. ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி அது தேவனால் ஊதப்பட்டது. மனுஷன் பாருங்க, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதினாராம். எத்தனை பேர் மூச்சு விடுறீங்க? நிறைய நேரங்களில் மூச்சு விடுறதை நம்ம மறந்துடுறோம். நாசியில சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது கர்த்தர் கொடுத்த சுவாசங்க. அதெல்லாம் உணர்கிற மக்கள் துதிக்காம இருக்க மாட்டாங்க. நன்றியால் நிறைந்திருப்பது தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஒவ்வொரு நன்மையும் நினைச்சு பார்க்கணும். இது கர்த்தர் நாசியில சுவாசத்தை ஊதினதுனால அருமையானவர்களை நாம் இன்றைக்கு சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனுஷனுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. மனுஷன் தேவனுக்குள்ள இருந்து வந்தபடினால் தேவகுமார் என்று அழைக்கப்படுகிறான். மட்டுமல்ல, மனுஷன் தேவனோடு உறவாடுகிறவனாக ஐக்கியப்படுகிறவனாக இருக்கிறபடினால் அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். ஆதாமை தேவன் ஒரு பாவியாக சிருஷ்டிக்கவில்லை, அவனை நீதிமானாக சிருஷ்டித்தார். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆதாம ஒரு பாவியாக தேவன் சிருஷ்டிக்கவில்லை, நீதிமானாக அவனை சிருஷ்டித்தார். நீதிமான்களாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு உறவாடினார்கள், ஐக்கியம் கொண்டார்கள். பாருங்க, அவர் இவங்க கூட பேசினாரு, இவங்க அவர் கூட பேசினாங்க. பாருங்க, வாழ்க்கை பேரானந்தமாய் இருந்தது. பிளிஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறாங்க. வாழ்க்கை பேரானந்தமாய் இருந்தது. இந்த நோக்கத்துக்காக தான் மனுஷனை தேவன் செய்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. இந்த நோக்கத்துக்காக தான் மனுஷனுக்கு எல்லா நன்மைகளையும் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அவரோடு ஒட்டி உறவாடி அவரோடு ஐக்கியப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதற்காக தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். கவனிங்க, பாவம் அவரை விட்டு மனுஷனை நினைச்சிருச்சு, பிரிச்சிருச்சு. இன்னைக்கு நோக்கம் தவறுன வாழ்க்கைய மனுஷன் வாழுகிறான். ஆனா மனுஷன் படைக்கப்பட்டதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? அவரோடு அவருடைய சமூகத்தில் தைரியமா நின்று அவரோடு ஐக்கியப்படுவதற்காக. ஜெபம் என்பது அருமையான கத்தாவே அதைத்தாரும் இதைத்தாரும், இது இல்லை ஆண்டவரே அது இல்லை ஆண்டவரேன்னு சொல்றதில்லை ஜெபம். ஜெபம் என்பது, ஆண்டவரே உம்மோடு உறவாடும்படி வந்திருக்கிறேன், உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படி வந்திருக்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அருமையானவர்களே, கர்த்தரோட பேசுறதுக்குன்னே ஒரு பாஷையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நல்லா ரூம் அடைச்சிட்டு பேச ஆரம்பிச்சேன்னா டைம் பறக்குது. அருமையானவர்களே, கர்த்தரோட ஐக்கியப்படுகிறேன், ஆனந்தம். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் தான் நித்திய பேரின்பம் இருக்கிறது. தேவனுடைய மக்களை கவனிங்க. இன்னைக்கு உலக மனுஷன் என்ன யோசிக்கிறான்னா,
பரிபூர்ண ஆனந்தம் சினிமா தேட்டரில் இருக்குதுன்னு யோசிக்கிறான். சீட்டாட்டத்திலையும் கேளிக்கையிலையும் தான் பரிபூர்ண ஆனந்தம் இருக்குதுன்னு யோசிக்கிறான். அதெல்லாம் வரும் போயிடும், காணல் நீர் மாதிரி. ஆனால் மெய்யான ஆனந்தம், மெய்யான சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னா தேவனோடு உறவாடுவதிலே, தேவனோடு ஐக்கியம் கொள்வதில்லை. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, அதுக்காக, அந்த நோக்கத்துக்காக தான் மனுஷன் செய்தான், படைக்கப்பட்டான். ஆகவே மனுஷனை, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் நீதிமான்களாக படைத்தார். அவன் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவனாயிருந்தான், அவன் நீதிமானாயிருந்தான். பாவம் செய்த போது என்ன நடந்தது? தேவநீதி போய்விட்டது. மனுஷன் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்து போனான். அது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அப்பா பிதாவேன்னு ஓடி வந்தவன், இப்ப பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல ஓடுறான். ஓடி விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, நீதி என்கிற உன்னதமான ஸ்தானத்திலிருந்து பாவம் என்கிற சேத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். வாட் அ ட்ராஜடி! எவ்வளோ பெரிய ஒரு விபரீதம்! யோசித்து பாருங்க. மேன் fell from righteousness into sin. நீதியில் என்கிற ஸ்தானம், உயரமான ஸ்தானம், உன்னதமான ஸ்தானம், அதுல இருந்து பாவம்ங்கிற சேத்துக்குள்ள என்ன செஞ்சான்? மனுஷன் விழுந்துட்டான். பேட் நியூஸ். இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், மனுஷனை படைத்த தேவன் விழவில்லை. தேவன் இன்னும் நீதிபரராக தான் இருக்கிறாரு, தேவன் இன்னும் பரிசுத்தராக தான் இருக்கிறாரு, தேவன் இன்னும் அன்புள்ளவராக தான் இருக்கிறாரு. அருமையானவர்களே, அவர் மனுஷன் மேல வச்ச அன்பு என்னைக்குமே மாறாது. மனுஷன் பாவம் செஞ்சு விழுந்து போயிட்டான், அதனால அன்பை மாத்திக்கிடுவோம், விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விடுறதில்லை. இன்னைக்கு நாம வித்தியாசமா இருக்கிறோம் இல்லையா? யாராவது நம்ம நம்புகிற ஆட்கள் நமக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, சரி போட்டோம், அவங்கள கண்டுக்கிட வேணாம் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். சிலர் மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. ஆனா தேவன் பாருங்க, ஆதாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், பாவம் செஞ்சிட்டான். பைபிள்ல போட்டிருக்குது, தேடி வர்றாரு, பின்னால வர்றாரு, வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீதியின் ஸ்தானத்துல வச்சேனப்பா உன்னைய, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை வச்சிருந்தனே, இப்ப நீ அங்க இல்லையே, எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? கர்த்தர் கேட்கிறாரு. தேவனுக்குள்ள இருந்து, அருமையானவர்களே, ஒரு உந்து சக்தி என்னன்னா அன்புதான். தேவன் இன்றைக்கும் அன்பாகவே இருக்கிறார். பாவம் செய்த மனிதர்களை இன்றைக்கும் தேடி 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 வருகிற அன்பின் தகப்பனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்மளெல்லாம் அவர் தேடி வந்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அவரை விட்டு ஓடிட்டு தான் இருந்தோம் ஆதாம் மாதிரி. ஆனா பின்னால ஓடி வர்ற வந்து பல இடங்கள்ல அவரை விட்டு பாருங்க மறைஞ்சு கிடந்த நம்மளை தேடி வந்து அவரை பற்றி அந்த அறிவை நமக்கு வெளிப்படுத்தி அன்பின் கயிறுகளால் நம்ம இழுத்து நம்மை ரட்சித்து கொண்டார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம். தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம். தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். அன்பின் தேவனை மகிமைப்படுத்தும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, சில தவறுகளை செய்து விட்டு கர்த்தரோடு கூட ஐக்கியத்துக்குள்ள இல்லாம கொஞ்சம் தூரமா போயிட்டு இருக்கிற சில ஆட்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எட்ட ஓடாத, கிட்டவா, உன் பாவம் நீங்கும்படி எல்லா பரிகாரத்தையும் நான் கல்வாரி சிலுவையில பண்ணியிருக்கிறேன். பரிசுத்த ரத்தத்தை உனக்காக சிந்தி இருக்கிறேன். உன் பாவத்தை கிருபையாய் மன்னித்து உன் அக்கிரமங்களை நீ நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.
அருமையானவர்களே, ஆகவே பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு ஓடோடி வந்து இந்த அன்பின் தேவனோடு இணைந்து கொள்வது நமக்கு நல்லது. கவனிங்க, ஆதாம் ஓடி போய் மரங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். நீதி என்கிற மகிமையான உடையை இழந்து போனதுனால 2 பேரும் நிர்வாணி ஆயிட்டாங்க. இப்போ தேவன் கூப்பிடுறாரு, அவருக்கு முன்பாக போய் நிற்கணும். அவருக்கு முன்பாக போய் நிற்பதற்காக அருமையானவர்களே அத்தி இலைகளை தச்சு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். வேக வேகமா தையல் வேலை நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன கிளாஸ்? அது ஸ்விவிங் கிளாஸ். ஃபஸ்ட்டு ஸ்விவிங் கிளாஸ் வந்து ஏதேன் தோட்டத்தில் தான் நடந்துச்சு. பாருங்க, தையர் பள்ளி. வேகமா அத்தி இலைகளை தச்சு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி, ஏன்னா தேவன் கூப்பிடுறாரு, அவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வேகமா அரைக்கச்சைகளை உண்டு பண்றாங்க. ஒரிஜினல் ட்ரெஸ் கொடுத்திருந்தாரு, அது நீதி. பாவம் செய்ததன் மூலமாக அது போயிடுச்சு. இப்போ டூப்ளிகேட் ட்ரெஸ் என்ன செய்யறாங்க? உண்டு பண்றாங்க. அத்தி இலை ட்ரெஸ் எவ்வளோ நேரம் தாங்கும் யோசித்து பாருங்க. இலையினுடைய தன்மை என்னன்னா, அது காயும், சுருங்கும், ஒடியும், உதிரும் இல்லையா? இலை வந்து காயும், சுருங்கும், ஒடியும், உதிரும். உட்காந்துட்டு எழும்புனா போச்சு ட்ரெஸ்ஸு, அடுத்து வேற ட்ரெஸ் தான் போடணும். இதுதான் அருமையானவர்களே அவருடைய பரிதாப நிலைமை. தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணியை இவங்களால சம்பாதிக்க முடியல. அத்தியிலே போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. கர்த்தர் யோசிப்பார், என்னப்பா இது அலங்கோலமா இருக்குது, என்ன இது அவமானமா இருக்குது. உன்னுடைய முயற்சியினால் உண்டாக்கப்பட்ட அந்த அத்தியில ஓட அது உன் நிர்வாணத்தை வெற்றிகரமா மூடலையே, நல்ல விதத்தில் மூடலையே அப்படின்னு சொல்லி தேவன் யோசிச்சிருப்பாரு. அதனாலதான் ஏசாயா 64:6 இவ்விதமாக சொல்லுறது. வாசிக்கலாம். ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. கவனிங்க, இது வந்து விசுவாசியுடைய சிந்தனையை தூண்டுகிற ஒரு வசனம். கவனிங்க, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குதுன்னா புரிந்து கொள்றது ஈஸியா இருக்குது. ஆமாங்க, பாவம் அழுக்கான கந்தை தானே அப்படின்னு சொல்லி ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய நீதிகள் எல்லாம், எல்லாரும் சொல்லுங்க, நீதிகள் எல்லாம், நீதிகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தையை போல. மேன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், மனுஷனுடைய சிறந்த நற்கிரியைகள் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறதா. கவனிங்க, மனுஷனுடைய ஜபங்கள், தபங்கள், தான தர்மங்கள், புண்ணிய யாத்திரைகள் எதுவும் தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு தகுதியை பெற்றுத்தராது. பாருங்க, மனுஷன் தன்னுடைய தகுதியை சார்ந்து கொள்வானால் அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. நீதியை சம்பாதித்துக் கொள்கிற விஷயத்துல அருமையானவர்களே மனுஷன் பலனற்றவனாய் இருக்கிறான். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், மனுஷன் இழந்து போன நீதியை மீட்டெடுத்து மனுஷனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? இலவசமாக கொடுக்கிறாரு. இதுதான் ஆச்சரியம். இதை படவிளக்கமாய் காண்பிக்கும்படிதான் கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். திருப்புங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன செய்தார்? உடுத்தினார். தகப்பன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற மாதிரி. நம்ம குடும்பங்கள்லாம், நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அம்மாமார் கிச்சனில் இருந்து சாப்பாட்டு சமைக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அப்பா மாதிரி தான் பிள்ளைகளை குளிப்பாட்டி கிளப்புவாங்க இல்லையா? என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது டெய்லி தான் எனக்கு வேலை.
இந்த பிள்ளைகளை குளிப்பாட்டி அந்த யூனிஃபார்ம்ஸை எடுத்துகிட்டு வந்து தேய்க்கலைன்னா தேய்ச்சி அதுகளுக்கு என்ன செய்யணும், மாட்டி விடணும். அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற மாதிரி பாருங்க. இங்க தேவன், அன்பின் தேவன், அருமையானவர்களே, அந்த அத்தியில ட்ரெஸ்ஸை களைஞ்சி எரிஞ்சிட்டு தோல் உடைகளை உடுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன பிள்ளைகள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்புகிறாரு அவரு தகப்பன். பாருங்க, பிள்ளைகள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. எல்லா தகப்பன்மாரும் இல்லையா, என் பிள்ளை நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்புகிறோம். இது இந்த விருப்பம் அங்கேருந்து தான் வந்திருக்குதுங்க. அருமையானவர்களை, கர்த்தர் நாம் இயற்கையாக மட்டுமல்ல ஆவிக்குரிய ரீதியிலும் நல்ல உடையை உடுத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயற்கையாக பாருங்க இந்த ட்ரெஸ்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆவிக்குரிய ரீதியில நீதிங்கிற ட்ரெஸ்ஸை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. கவனிங்க, தோல் உடைகளை உடுத்தி விட்டாரு. கட்டகுமாரன் வர்றான், பன்னி குடிசையிலேருந்து வர்றான். எப்படி வந்திருப்பான் யோசித்து பாருங்க. கோட்டு சூட்டு போட்டு டை கட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனே பன்னி குடிசையிலேருந்து வரான். நான் நினைக்கிறேன் கிழிஞ்ச பனியனோட தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்பாவுடைய அன்பை பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவனை என்ன செய்தார், கண்டார். கண்டது மட்டுமல்ல, அவன் மேல் மனதுருகினார். பாருங்க, எலும்பி ஓடுறாரு வயசான மனுஷன். ஓடி ஆற தழுவி அவனை முத்தமிடுகிறார். முத்தமிட்டுட்டு அப்புறம் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து இவனுக்கு என்ன செய்யுங்க, போடுங்க. இந்த கிழிஞ்ச பணியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு என்ன செய்யுங்க, போட்டு விடுங்கன்னு சொல்றாரு. அந்த அப்பா தான் பிதாவாகிய தேவன். அருமையானவர்களே, நாமெல்லாம் பாருங்க இந்த நற்கிரியைகளை நம்பி நான் நல்லவன், நான் மோட்சம் போயிடுவேன் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்த பாருங்க அந்த கிழிஞ்ச பணியினெல்லாம் பாருங்க ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் களைஞ்சி எரிஞ்சிட்டு அவருடைய உயர்ந்த வஸ்திரமாகிய நீதியை நமக்கு உடுத்தி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம அருமையானவர்களே தேவனால் கொடுக்கப்பட்ட நீதியின் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் நீதிமான்கள் என்பதை மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அவர் சிறந்த உடையை, உயர்ந்த வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க பாருங்க. தோல் உடைகள் எப்படி வந்திருக்கும் யோசித்து பாருங்க. தோல் உடைகள் எப்படி வந்திருக்கும்? டக்குன்னு வந்திருக்குமா? மேஜிக் மாதிரி. இன்னைக்கு ரோட்டு ஓரத்தில் சில மேஜிக் காமிக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. சிறு பிள்ளைகள் போய் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், கையை நீட்டி காமிப்பான், இங்கே பாரு ஒன்றும் இல்லை. அப்புறம் கையை மூடிக்கிடுவான். அப்புறம் ஜீம் பூம்பான்னு என்னமா சொல்லுவான். கையை திறப்பான், திறந்தா ஒரு சாக்லேட் இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் பரவசம், அப்படியே கையை தட்டுவாங்க. அது மேஜிக்கு. கவனிங்க, தேவன் தோலுடைகள் உண்டாக கிடவுதுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். டக்குன்னு மேஜிக் மாதிரி தோலுடைகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நான் நினைக்கிறேன் அப்படி கொண்டு வந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சபையில் போய் இதை பிரசங்கம் பண்ணேன். அந்த பாஸ்டர் ஒரு வயசானவர். தேவன் தோலுடைகளை உண்டாக்கி கொடுத்தாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன். அவர் முடிஞ்சப்ப என்கிட்ட சொன்னார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தானே பிரதர், அதனால தோலுடைகள் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி தோலுடைகள் உண்டாக கிடவுதுன்னு சொல்லியிருப்பாரு. தோலுடைகள் வந்திருக்கும், உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஆதாமுக்கு எவ்வளவுக்கும் உடுத்து வைத்திருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்படி உடுத்து வைத்திருக்க மாட்டாரு. ஏன்னா நல்லா கவனிங்க, ஏன்னா வேதம் முழுக்க அருமையானவர்களே விசேஷமா பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக போகிற ரட்சிப்பை குறித்த படவிளக்கங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக போகிற ரட்சிப்பை குறித்த
இயேசு கிறிஸ்துவாய் உண்டாக போகிற நீதியை குறித்த பட விளக்கங்கள் தான். இயேசு டக்குன்னு மேஜிக் மாதிரி வந்துட்டாரா? அவரு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்லி சொல்லி வரப்போறாரு வரப்போறாரு வரப்போறாருன்னு சொல்லி கடைசியில் கண்ணியின் வயிற்றில் மனுவாக உருவாகி 10 மாதங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்துட்டு இந்த உலகத்தில் மாட்டுக்கொட்டையில் பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் ஏறி மனுமக்களுடைய பாவங்களை எல்லாம் தன்மையில சுமந்து கொண்டு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவங்களுக்கு முடிவு கட்டி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்தாரு. அது ஒரு ப்ராசஸ், மேஜிக் மாதிரி நடக்கல. அதை படவிளக்கமாக காண்பிப்பதற்கு தான் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை தேவன் உண்டு பண்ணினார். ஆகவே எப்படி வந்திருக்கும்னா குற்றமில்லாத மிருகங்களை தேவன் பிடித்து அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் அடிப்படையில் ஆதாம் ஏவாளுடைய பாவங்களை மன்னித்து அந்த மிருகங்களுடைய தோலை உரித்து அவர்களுக்கு ஆடையாக கொடுத்திருப்பார் தேவன். அப்படிதான் கொடுத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, ஏன்னா அது மீட்பை குறித்த ஒரு பட விளக்கம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அத்தியில ட்ரெஸ் அது ரொம்ப நேரம் தாங்காது, வீக்கானது. ஆனா தோலுடைகள் அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவானது. உருண்டாலும் பரண்டாலும் உட்கார்ந்தாலும் எழும்பினாலும் கிளியவே கிளியாது. அத்தியில ட்ரெஸ் மனுஷன் சம்பாதித்தது, அருமையான தோலுடைகள் தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்தாருன்னா சிறந்ததா தான் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, ஆதாமும் ஏவாளும் அந்த ட்ரெஸ் என்ன செஞ்சிட்டாங்க? வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அவர் கொடுத்த நீதியை பெற்றுக்கொண்டால் அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் என்றென்றைக்கும் தைரியமா நிற்கலாம். கெட்டகுமாரன்ட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுட்டு தான் என் கூட இருக்க முடியும். அதே போல நீதியை அணிந்து கொண்டு தான் நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். ஆகவே பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உம்முடைய நீதியை உடையவனாக நான் வந்திருக்கிறேன், நான் நீதிமான். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. தேவன் எனக்கு நீதியின் உடையை கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாயிருக்கிறேன். நிறைய பேர் எப்படி வர்றாங்கன்னா, ஆண்டவரே பாவியா வர்றையா, ரட்சிக்கப்பட்ட பாவியா வர்றேன் ஆண்டவரே, ஞானசானம் எடுத்த பாவியா வர்றேன் ஆண்டவரேன்றாங்க. சிலர் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பாவியா இல்ல, நீ நீதிகரிக்கப்பட்டிருக்கிறாய், நீ நீதிமானா இருக்கிறாய். கவனிங்க, தோலுடைகளை போல வலுவான ஒரு உடைதான் தேவ நீதி. அந்த நீதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை ஒரு சில வசனங்களை சுட்டி காண்பித்து முடிப்போம். திருப்புங்க, ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ரோமர் 3:10. அந்தப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 12வது வசனம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. நீதிமான் பாருங்க, நன்மை செய் ஒருவனாகிலும் இல்லை. மறுபடியும் வருது பாருங்க, ஒருவனாகிலும் இல்லை. 10வது வசனத்தில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, இங்க நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள். உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய பாருங்க ஒரு ஏமாந்து போன நிலைமை என்னன்னா, பிசாசு சொல்றான், நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப உத்தமமான ஆளுப்பா, நீ ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆளு, நீ அப்பழுக்கற்றவன், அதனால நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ மோட்சம் போயிடுவ அப்படின்னு சொல்லி போய் சொல்லி வச்சிருக்கிறான். நிறைய பேர் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது?
நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, அப்பழுக்கற்றவன் ஒருவனாயிலும் இல்லை. ஒரு பெரிய ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஒருத்தன் இயேசுநாதர்ட்ட வர்றான். வந்த உடனே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேணும்? 10 நாள் கற்பனைகளை கை கொள்ளுப்பா அப்படின்னாரு. அதெல்லாம் சிறு வயசு முதல் கை கொண்டிருக்கிறேன், நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட குறை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பிறந்த யாருமே பாருங்க நீதிமான் கிடையாது, நல்லவன் ஒருவனும் கிடையாது. அப்படிதான் அந்த மனுஷனுடைய நிலைமை இருக்குது. திருப்புங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை சத்தமா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 8:46. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. போதும். சாலமோன் சொல்லுகிறான், ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறான். எப்போ சொல்றான்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ணும்போது ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் ரொம்ப வலிமையான ஜெபம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த ஜெபத்தில் தான் இதை சொல்றான். அதாவது பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து அந்த பாவத்தின் பலாபலனாகிய தீமைகளை அவர்கள் அனுபவித்து அந்த கஷ்டப்படும் போது உம்மிடத்துல வந்து நாங்கள் பாவம் செய்தோன்னு அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே அந்த பாவத்தை அவர்களை விட்டு விலக்கி அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றான். அப்படி சொல்லும் போது தான் சொல்றான், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படிங்கிறான். எல்லாரும் பாருங்க பாவிகளாக தான் இருக்கிறாங்க, ஒருத்தரும் நீதிமான்கள் கிடையாது. இப்போ இதே ஞானி பிரசங்கின் புஸ்தகத்தில் எப்படி சொல்றான் பாருங்க. பிரசங்கி 7:20 வசனத்தை பாருங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் எங்க இல்ல? பூமியில் இல்ல. ஒருவேளை செவ்வாய் குளத்தில் இருந்தாலும் இருக்கலாம், அல்லது நெப்டியூன்ல இருந்தாலும் இருக்கலாம். ஆனா பூமியில அப்படி ஒருத்தனும் கிடையாது. கவனிங்க, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை. இதுதான் எல்லா மனுஷருடைய நிலைமை. ஆனால் அருமையானவர்களே, மனுஷன் நீதியை சம்பாதிக்க முடியாது. மனுஷனுக்கு தேவன் நீதியை கொடுத்தால் ஒழிய அவன் நீதியை பெற்றுக்கொள்ள மாட்டான். மனுஷனுக்கு நற்செய்தியை கேளுங்க. மனுஷனுக்கு அவன் இழந்து போன நீதியை கொடுக்கும்படி நீதிபரராகிய இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய அநீதிகளெல்லாம் தன்மையில ஏற்றுக்கொண்டு, அருமையானவர்களே, அவைகளுக்கான தண்டனையை அனுபவித்து அவருடைய நீதியை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? பண்டமாற்று செய்திருக்கிறாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க. நம்ம நீதியெல்லாம், நம்முடைய அநீதிகளெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு, நம்முடைய பாவங்களெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ வாசிங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் பார்த்தோம் இல்லையா? பல வசனங்கள். எல்லாரும் பாவிகள் விதவுட் எக்ஸப்ஷன். யாருமே விதிவிலக்கு கிடையாது. அது பிஷப்போட பிள்ளையா இருக்கட்டும், அது ஆர்ச்சி பிஷப்போட பிள்ளையா இருக்கட்டும், அல்லது அது உலகத்திலே பெரிய பாஸ்டருடைய பிள்ளையா இருக்கட்டும், எல்லாரும் பாவிகள் தான். கவனிங்க, அப்படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கும்போது இயேசு வந்து பாவத்துக்கு முடிவு கட்டி, அருமையானவர்களே, பாவத்தை எடுத்து போட்டு தேவ நீதியை மனுஷனுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆகவே இன்னைக்கு நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் மூலமாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்க உபவாசம்,
எங்க ஜெபம், எங்களுடைய பிரதிஷ்டை, எங்களுடைய தியாகம், இதை பற்றி பேசவே கூடாது. கவனிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யுங்க, பாருங்க, பிரயாசப்படுங்க. ஆனா இது எதுவும் அருமையான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதியை தராது. தேவனே நமக்கு என்ன செய்கிறார், நம்மளால சம்பாதிக்க முடியாது என்று அறிந்து இந்த தேவ நீதியை எப்படி கொடுத்திருக்கிறாராம்? இலவசமா கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்ல, இலவசமா கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு கோடியை கொடுத்தாலும் இந்த நீதியை வாங்க முடியாது. ஆனால் தேவன் அவருடைய அன்பின் மிகுதியினால இந்த தேவ நீதியை நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு. இப்ப விசுவாசிக்கிற தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, இந்த நீதியை என்ன செய்யணும்? எடுத்து போட்டுக்கணும். நான் நீதிமான், கர்த்தர் என்னை நீதிகரித்திருக்கிறார், இயேசுவே தேவனால் எனக்கு நீதியாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு நீதியாயிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு நீதியாயிருக்கிறார். கவனிங்க, முடிக்க போறேன். மனுஷர்கள் பொதுவாகவே கொஞ்சம் நல்லவர்களா, யோக்கியர்களா, நேர்மையானவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெருமையான எண்ணம் வந்து விடுகிறது. நான் நல்லவன், நான் ஒரு தப்பு செஞ்சதில்லை, நான் ஒரு பாவம் பண்ணதில்லை, ஆகவே கர்த்தர் என்னை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். மனுஷர்கள் என்னை அங்கீகரிக்கணும், கர்த்தர் என்னை அங்கீகரிக்கணும். ஒரு பெருமையான எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லையா? இங்கே தான் நிறைய நேரங்களில் நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம்? விழுந்து போயிடுறோம். இல்லை அருமையானவர்களே, பரிசுத்தமாக வாழுகிறோம், நீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள மிகுந்த ஒரு தாழ்மை இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் பரிசுத்தமாக வாழுகிறதே இயேசுவன் புண்ணியம்தான். இயேசு எனக்கு அந்த பலனை கொடுக்கலன்னா என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம் ஜெபாலயத்துக்கு. அதில் ஒருத்தையும் பரிசேயன். அவன் எப்படி ஜெபம் பண்ணான்? லூக்கா 18 போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். அவன் நினைக்கிறான் ஆண்டவர் 100 மார்க் போடுவார் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு 0 மார்க் போட்டாரு. கவனிங்க, நம்முடைய நீதிகள்லாம் அவருடைய பார்வையில் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஆனா இன்னொருத்தன் ஆயக்காரன், அவன் தூரத்தில் நிற்கிறான், பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறான். கர்த்தருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட். தூரத்துல நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு பயம், கர்த்தர்னா அவ்வளவு மரியாதை. சொல்லுகிறான், ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிருன்றான். இயேசு அடிச்சு சொல்றாரு, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கவனிங்க, கிருபையாயிரும் சொல்றானே, அது என்ன அர்த்தத்தில் சொல்றான்னா, அந்த கிருபாசனத்தின் புண்ணியத்தினால கிருபையாயிரும்ன்றான். என்ன கிருபாசனத்தினுடைய மேன்மை என்ன? கிருபாசனத்திலே பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. அந்த தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலருக்கு ஒரு வருஷம் முழுவதும் பாவ மன்னிப்பை அருளினது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் புண்ணியத்தினால பாவியாகி என் மேல் கிருபையாரும் சொல்லி சொல்லுகிறான். தேவன் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கணக்கில் எடுத்து அவனை பார்த்து சொல்றாரு, ஆயக்காரனை பார்த்து சொல்றாரு, நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்ப போனான், வீட்டுக்கு திரும்பி போனான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அந்த கிருபாசனத்திலே தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கிடையாது. இன்னைக்கு கிருபாசனத்திலே தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம் யாருடைய ரத்தங்க? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். யாருக்காக சிந்தப்பட்டது? எனக்காக சிந்தப்பட்டது, உங்களுக்காக சிந்தப்பட்டது. பாருங்க, உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால தேவன் நம்மளை பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு, நீ நீதிமான். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை நீதிமானாக்கினபடியால் உமக்கு நன்றி, நான் நீதிமான். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். எங்கள் மேல் அன்பாகவே இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறபடியால்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு என்றைக்கும் மாறாததா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பினாலே ஆண்டவரே கிறிஸ்துவை அனுப்பி கல்வாரியிலே அவரை மரிக்க செய்து விலையேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காக சிந்த வைத்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி எங்களை உம்முடைய பார்வையிலே நீதிமான்களாக உம்முடைய சமூகத்திலே குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மையின் உணர்வு இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, திராணியை தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே தைரியமாய் நின்று உம்மோடு உறவாட, உம்மோடு ஐக்கியம் கொள்ள, உம்மோடு கர்த்தாவே பேச, நீர் எங்களோடு பேச இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதியின் உணர்வு கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் ஆண்டு கொள்வதாக, பாவ உணர்வு நீங்கி போவதாக, எல்லாரையும் நீதியின் உணர்வு ஆண்டு கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் நீதிமான் என்கிற கர்த்தாவே இந்த மனநிலை எல்லாருக்குள்ளேயும் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே நீர் விதமாக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.